The sermon, The Church and Its Condition, was delivered on Sunday morning, August 5th, 1956, at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1956ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் தி சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன், சபையும் அதன் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Very rare disease of a child be specially remembered this morning in prayer. ஜெபத்தில் விசேஷமாக ஒரு குழந்தையின் வியாதியை நினைவு கூறுவது என்பது மிக அரிதானது. So we sure want all to do that. எனவே நிச்சயமாக அதை நாம் யாவரும் செய்ய விரும்புகிறோம். The doctors don't even know. வைத்தியர்களுக்கு அது என்ன என்று கூட தெரியவில்லை. Give some kind of a name. அதற்கு ஏதோ ஒரு விதமான பெயரை கொடுத்திருக்கிறார்கள். But I think they just made up one to give it. They didn't know what it was. ஆனால் நான் நினைக்கிறேன் அதற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெயரை கொடுத்தார்கள். ஆனால் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. But Christ knows what it is. ஆனால் அது என்ன என்பதை கிறிஸ்து அறிவார். I can tell you what it is. It's a devil. Amen. The devil. அது என்ன என்று உங்களுக்கு என்னால் கூற முடியாது. அது ஒரு பிசாசு. அது சரியே, பிசாசு. What name they want to give him, that's up to them. அவனுக்கு என்ன பெயரை கொடுக்க அவர்கள் விரும்புகிறார்கள். ஏன், அது அவர்களை பொறுத்தது. But that's what he is. He's an evil spirit. ஆனால் அதுதான், புரிகின்றதா? ஒரு பொல்லாத ஆவி. Now let's all together, once together, now only believe. Everyone come right out. இப்பொழுது நாம் யாவருமாக சேர்ந்து ஒரு முறை நம்பிடுவா என்ற பாடலை எல்லாருமாக சேர்ந்து பாடுவோம். சகோதரியே, கர்த்தர் உம்மை சுகப்படுத்த போகின்றார். Let's pray for the girl now as we bow our heads. இப்பொழுது நாம் தலைகளை வணங்குகையில் இந்த பெண்ணிற்காக ஜெபம் செய்வோமாக. Our heavenly Father, seemingly I just can't get it off my mind. The little girl there that's dying. எங்களுடைய பரலோக பிதாவே, என்னுடைய சிந்தையிலிருந்து அந்த பெண்ணை என்னால் எடுத்து போட முடியவில்லை என்பது வெளிப்படையாய் இருக்கிறது. அந்த சிறு பெண் அங்கே மரித்துக் கொண்டிருக்கிறாள். She's somebody's darling. அவள் யாரோ ஒருவருடைய அருமையான மகள். She's your creation. அவள் உம்முடைய சிருஷ்டியாய் இருக்கிறாள். And Satan is robbing her of her young life. அவளுடைய வாலிப ஜீவியத்தை அங்கே சாத்தான் களவாடி கொண்டிருக்கிறார். I pray that in Christ's name that you'll stay the hand of death. Drive back that enemy. நீர் அந்த மரணத்தின் கரத்தை நிறுத்தி அந்த எதிராளியை துரத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். Thou Lord, who can make the Red Sea the wall upon either side. கர்த்தாவே, செங்கடலை இரு பக்கங்களிலும் மதலை போன்று ஆக்க நீர் செய்தவர். And give the children of Israel thy heritage, a safe journey across the sea and into the promised land. உம்முடைய சுதந்திர வீதத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்தவர் நீர். சமுத்திரத்தின் ஊடாக ஒரு பத்திரமான பிரயாணத்தை தந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றவர் நீர். God, we pray today that you'll move back every obstacle and let the child live. எல்லா தடையும் நீக்கப்பட்டு அந்த பிள்ளையை ஜீவிக்கும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். It's been given to us to ask. கேட்கும்படியாக அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And as a group of people
believing in thee. மட்டுமல்லாமல் உம்மில் விசுவாசமுடைய ஒரு கூட்ட ஜனங்களாக We ask in Jesus' name for the healing of the child. Amen. அந்த குழந்தையின் சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். Today it's with a grateful heart that I come to you again in the name of the Lord Jesus. இன்றைக்கு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நான் மீண்டுமாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வருகிறேன். I come home just a little early from Louisiana. நான் லூசியானாவில் இருந்து சற்று முன்னதாக வீட்டிற்கு வருகிறேன். Thought maybe if I got here for Sunday I could have Sunday school. ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னரே வந்துவிட்டால் ஞாயிறு பள்ளி வைக்கலாம் என்று நான் கருதினேன். And then the weather was so awfully hot there. சீதோஷ்ண நிலையோ மிகவும் மோசமாக உஷ்ணமாய் இருக்கிறது. This would be mild, cool this morning inside Louisiana. லூசியானாவுக்கு பக்கத்தில் பார்த்தால் மிகவும் மிதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. You never sit in a building like this with no more than a fan. ஒரு மின்விசிறி கூட இல்லாமல் இது போன்ற ஒரு கட்டிடத்திற்குள் உங்களால் உட்காரவே முடியாது. In Louisiana it'd be air conditioned or you'd be fainting. லூசியானாவில் குளிர்சாதனம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் மயக்கமுறுவீர்கள். And so I come so to get just a day or two's rest before leaving now, right away to northern Saskatchewan next week. எனவே அடுத்த வாரம் வடக்கு சாஸ்கச்சுவான் செல்வதற்கு முன்னதாக 1-2 நாள் ஓய்வு கிடைக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். And that's up at Prince Albert. அது பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்கு உயரே இருக்கிறது. That's as far as roads goes in the world. அது உலகத்தில் போகின்ற பாதை இருக்கும் அந்த தூரத்தில் இருக்கிறது. From the other side he crossed all the way over the world without any more roads. அடுத்த பக்கத்தில் இருந்து இருக்கிறது. வேறு எந்த ஒரு பாதையுமின்றி அது நேராக உலகத்தின் ஊடாக கடந்து அங்கே போகின்றது. And nothing but Indians and Eskimos back in the interior past where we go this time. அங்கே பாதை ஒன்றும் கிடையாது. இன்னும் உள்ளாக சென்றால் சிவப்பிந்தியர்களும் எஸ்கிமோக்களும் தான் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த இடத்தில் தான் இந்த முறை போகிறோம். So many people will be at this meeting from all over Canada. எனவே கனடா முழுவதிலும் இருந்து எங்களுக்கு ஜனங்கள் அங்கே வருவார்கள். Some of them will come from the west coast, they say, coming over. சிலர் நேராக மேற்கு கடற்கரை பகுதியிலிருந்து வருவார்கள், வருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். And I certainly desire the prayers of you people that God will meet with us and give us an exceeding abundant great meeting for his glory. தேவன் தாமே அவருடைய மகிமைக்காக அளவில்லாத மிகுதியானதொரு கூட்டத்தை எங்களுக்கு கொடுக்கவும் எங்களை சந்திக்கவும் செய்யும்படியாக ஜனங்களாகிய உங்கள் யாவருடைய ஜெபங்களையும் நான் நிச்சயமாய் வாஞ்சிக்கிறேன். It's been some 4 or 5 years since I've been in Canada. நான் கனடாவுக்கு போய் 4-5 வருடங்கள் ஆகிவிட்டன. And I have some real royal friends there that are very fine people. எனக்கு அங்கே ராஜரீக நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அருமையான ஜனங்கள். And so they're very loyal to go to church. எனவே அவர்கள் சபைக்கு செல்வதற்கு அவ்வளவு உத்தமமாய் இருக்கிறார்கள். No matter how cold it is, they'll wrap up in a blanket and sit on a bobsled and drive a horse for 30 miles to get to go to church. அது எவ்வளவு குளிராய் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய போர்வையை அவர்கள் மேல் சுற்றிக் கொண்டு சபைக்கு போயாக வேண்டும் என்பதற்காக பாப்ஸ்லெட் வண்டியில் ஏறி உட்கார்ந்து குதிரைகளை 30 மைல் வேகத்தில் ஓட்டிக்கொண்டு போவார்கள். They'll walk through the snow drifts and everything else, young and old. வாலிபர்களும் வயதானவர்களும் பனி குவியல்கள் மற்றெல்லா காரியங்களின் ஊடாகவும் நடந்து செல்வார்கள். They all group together. அவர்கள் யாவருமாய் ஒன்றாக கூடுவார்கள். One family gets together and they start walking. They go. ஒரு குடும்பம் போய் இன்னொரு குடும்பத்தோடு சேர்ந்து நடந்து போய்க்கொண்டே இருப்பார்கள். It's the sacrifice that they make is what causes them to get so much out of the service. அவர்கள் செய்கிற தியாகம்தான் கூட்டங்களிலிருந்து அவ்வளவாக அவர்கள் பெற்றுக்கொள்ள காரணமாயிருக்கிறது. When there's no sacrifice, there's not very much to the service. தியாகம் அங்கே இல்லை என்றால் கூட்டங்களில் அதிகமாக கிடைக்கிறதில்லை. You have to really get down and do something that hurts real bad. நீங்கள் உண்மையாகவே காரியத்தில் இறங்கி
உங்களையே பாதிக்கத்தக்கதாக ஏதாவது காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். Have to lay aside some things and stop the work and do this or that to get to go to church and show God that you're loving. சபைக்கு போகும்படியாக சில காரியங்களை ஒதுக்கி தள்ளி வைத்து வேலையை நிறுத்தி இதை செய்து அதை செய்து நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்பதை காட்ட வேண்டும். When you make a sacrifice to go, it's then when you get something out of it. சபைக்கு போவதற்காக ஒரு தியாகத்தை செய்கிறீர்கள், அப்பொழுதுதான் ஆராதனையிலிருந்து உங்களால் ஏதாவது காரியத்தை பெற முடியும். It's just like my kiddies. என்னுடைய பிள்ளைகளை நான் விரும்புகிறேன். Billy Paul, I didn't get anything when I was a kid. நான் சிறு பிள்ளையாய் இருந்தபோது எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. நான் நினைத்தேன் பில்லி பாலுக்கு நான் Mama used to get maybe one sack of candy and she'd measure it out 2-3 pieces to each one. அம்மா வழக்கமாக ஒரு சாக்கு நிறைய மிட்டாய் வாங்கி வந்து அவைகளை அவள் அளந்து 2 அல்லது 3 துண்டுகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாள். Maybe for Christmas we get a little tin horn or a little cap pistol or something. கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஒரு கால் தகரத்தில் செய்யப்பட்ட ஒரு ஊதல் அல்லது ஒரு சிறு விளையாட்டு துப்பாக்கி அல்லது ஏதாவது காரியத்தை எங்களுக்கு கொடுப்பார். I've seen other kids with sleighs and bicycles and things, good clothes and warm jackets. மற்ற பிள்ளைகள் பனியின் மேல் வடுக்கிக் கொண்டு போகும் வண்டி, துவிச்சக்கர வண்டி, மற்ற காரியங்கள், நல்ல துணிகள், உஷ்ணமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய மேலாடைகள் முதலியவற்றை பிள்ளைகளிடத்தில் இருக்க கண்டிருக்கிறேன். I just made me feel so bad. அக்காரியங்கள் என்னை அவ்வளவாய் வருந்தச் செய்யும். I said, if I ever have any children of my own, I'm going to do everything for them I could. எனக்கு மட்டும் என்னுடைய சொந்த குழந்தைகள் உண்டாயிருந்தால் என்னால் இயன்ற யாவற்றையும் நான் அவர்களுக்கு செய்ய போகிறேன் என்று நான் கூறிக்கொண்டேன். Well, I would be willing to go hungry to get something for my kids. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்குவதற்காக நான் பட்டினியாய் இருக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். And when Billy was just a little boy, பில்லி ஒரு சிறு பையனாய் இருந்தபோது I'd get him a little tricycle and I'd get him everything. நான் அவனுக்கு 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறேன். எல்லா காரியங்களையும் வாங்கி கொடுப்பேன். And Meady would try everything to sacrifice her own clothes and things to get him something. அவனுக்கு எதையாவது வாங்குவதற்காக மேடா அவளுடைய துணிகளையும் காரியங்களையும் அவள் எல்லா காரியங்களையும் முயற்சித்து அதற்காக தியாகம் செய்வாள். But you know what? We begin to find out. ஆனால் நாங்கள் எதை கண்டுபிடிக்க துவங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? I got him a little tricycle and a little bow and arrow and everything. நான் அவனுக்கு ஒரு 3 சக்கர வண்டி, வில்லும் அம்பும் எல்லா காரியங்களையும் வாங்கி கொடுத்தேன். I'd find him with a spoon or a stick out in the backyard digging somewhere. ஆனால் அவனோ கையில் கரண்டியும் ஏதோ ஒரு குச்சியும் வைத்துக் கொண்டு வீட்டின் பின்முற்றத்தில் எங்கேயோ தோண்டிக் கொண்டிருந்தான். பார்த்தீர்களா? I said the next ones won't be like that. See? நான் சொன்னேன் அடுத்த பிள்ளை இந்த விதமாய் இருக்க மாட்டான் என்று. புரிகின்றதா? You just give anybody everything right on their hand, they don't want it. எவனொருவனுக்கும் நீங்கள் எல்லா காரியங்களையும் அவனுடைய கரத்தில் கொடுங்கள், அவர்கள் அதை வேண்டாம் என்பார்கள். It's something you have to sacrifice for. நீங்கள் ஏதோ தியாகம் செய்துதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். And that's the way salvation is. ரட்சிப்பும் அந்த விதமாக தான் இருக்கிறது. It's a complete sacrifice. அது ஒரு முழுவதுமான தியாகமாய் இருக்கிறது. It is, Brother Roy. அப்படித்தான் இருக்கிறது சகோதரராய். It's a sacrifice that you have to do every day, something to get close to God and to do something. நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி வர வேண்டியதாய் இருந்தால் ஏதாவது காரியத்தை செய்வதற்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு தியாகத்தை செய்தாக வேண்டி இருக்கிறது. And I know it's a sacrifice for you all this morning sitting in this hot building. இந்த காலையெல்லாம் இந்த உஷ்ணத்தில் இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதே உங்கள் எல்லாருக்கும் ஒரு தியாகமாய் இருக்கிறது. As we sit here, let's keep our minds on the greatest sacrifice that mankind ever was given to do. நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கையிலே மனித வர்க்கத்துக்கு செய்யும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த மகத்தான பலியை நம்முடைய சிந்தையில் வைத்துக் கொள்வோமாக. That was Jesus Christ when he was charged to come to the earth to die in our stead. அந்த பலி இயேசு கிறிஸ்துவே. அவர் பூமிக்கு வந்து நம்முடைய சார்பில் பாவங்களுக்காக மரிக்கும்படியாய் பொறுப்பு கொடுக்கப்பட்டார். Not only that, but his soul descended into hell and was there for 3 days and nights. அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்குள் இறங்கி 3 இரவுகளும் பகலும் அங்கே இருந்தது. And on the 3rd day he arose. 3ஆம் நாளிலே அவர் எழும்பி and now ascended on high, sitting at the right hand of God in heaven.
உன்னதத்துக்கு ஏறி இப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு making intercessions upon our confessions of His atonement and His grace that's been provided for us. நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள அவருடைய கிருபையும் அவருடைய பரிகாரத்தின் மேலும் நாம் செய்கின்ற அறிக்கைகளின் பேரில் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். Now up there where we're going, there'll be many people real poor. நாங்கள் இப்பொழுது போகிறோமே அந்த இடத்தில் அநேக ஜனங்கள் உண்மையாகவே ஏழைகள். Real poor will have to sell one of their cows, 2 or 3 of their sheep, or something get to come to the meeting. அவ்வளவு ஏழைகள் அவர்களுடைய மாடுகளில் ஒன்றையோ அல்லது 2 அல்லது 3 ஆடுகளையோ மற்ற காரியங்களையோ விற்று தான் கூட்டங்களுக்கு வர முடியும். The old Eskimo will probably bring out some of his skins and sell them that he really needed for his family to come out. The Indian trader will have to do the same. அந்த எஸ்கிமோக்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு அவசியமான தோலுடைகளை கொண்டு வந்து விற்று தான் கூட்டங்களுக்கு வர வேண்டும். சிவப்பிந்திய வியாபாரிகளும் அப்படியே தான் செய்ய வேண்டும். Now we can at least pray for those people, can't we? அந்த ஜனங்களுக்காக நம்மால் ஜெபிக்க முடியும். நம்மால் முடியும் அல்லவா? And we pray that God will give them a great thing. ஒரு மகத்தான காரியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிப்போமாக. Now it's hot. I don't want to keep you long. மிகவும் உஷ்ணமாய் இருக்கிறது. உங்களை அதிக நேரம் இருக்க வைக்க எனக்கு விருப்பமில்லை. And I want us this morning to fix our minds just before we have prayer for the sick upon church and its condition. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்னர் சபையும் அதன் நிலையமும் என்பதன் பேரில் உங்கள் மனதை இக்காலையில் நீங்கள் யாவரும் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And now I feel that a few days ago that a message to the church was given to me at Shreveport, Louisiana. சில தினங்களுக்கு முன்னர் சபைக்கான ஒரு செய்தியை லூசியானாவில் உள்ள ஸ்ரீவபோர்ட்டில் என்னிடம் கொடுக்கப்பட்டது என்று உணர்கிறேன். And I believe it's the conditions of the church. அது சபையினுடைய நிலை என்று நான் நினைக்கிறேன். And we're going to face God with it this morning and pray and ask God to help us. இந்த காலையில் நாம் அதனோடு கூட தேவனை சந்தித்து தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். Don't aim to take the same approach. அதே அணுகுமுறையை எடுக்கும்படியாக நீங்கள் எதிர்நோக்க வேண்டாம். But ask God to help us in this day that we're living. ஆனால் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளில் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் தேவனிடத்தில் கேளுங்கள். And just before, this is the grand old Bible. இதுதான் அந்த கம்பீரமான பழைய வேதாகமம். But just in there lays the contents of eternal life. ஆனால் அதற்குள்ளாகத்தான் நித்திய ஜீவனின் காரியங்கள் இருக்கின்றன. And remember, the Word is God. நினைவிருக்கட்டும், வார்த்தை தேவனாய் இருக்கிறது. God is no more than His Word. அவருடைய வார்த்தைக்கு மேலாக தேவன் இல்லை. And we're no more than our Word. நம்முடைய வார்த்தைக்கு மேலாக நாம் இல்லை. And if we make, of course, now you and I, in a different sense. நீங்களும் நானும் ஒரு வித்தியாசமான நோக்கமும் புரிந்து கொள்ளுதலையும் உடையவர்களாய் இருக்கிறோம். Because we can say, oh, I'll do a certain thing. ஓ, நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வேன் என்று நாம் கூறலாம். We mean that in our heart. அந்த விதமாகவே நம்முடைய இருதயத்திலும் நாம் கருதுகிறோம். But circumstances can arise that we can't do that what we said we would do. ஆனால் சூழ்நிலைகள் எழும்பி நான் செய்வேன் என்று கூறினவைகளை செய்ய முடியாமற் போகிறது. But God can't do that. ஆனால் தேவனால் அவ்விதமாக செய்ய முடியாது. Because He's infinite and He knows everything that ever was, will be. ஏனென்றால் அவர் எல்லையற்றவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இருந்தவைகளையும் இருக்க போகின்றவைகளையும் அறிந்திருக்கிறார். So He can't make a statement unless He knows He can back it up. எனவே அவரால் செய்ய முடியும் என்பதை அறிந்திராமல் ஒன்றையும் அவர் கூற மாட்டார். And Abraham, when he was 100 years old, he called those things which were not as though they were. ஆபிரகாம் அவனுக்கு 100 வயதாய் இருந்தபோது இல்லாதவைகளை ஏதோ இருப்பது போன்று அவன் அழைத்தான். I'm saying this as encouragement to the ones that's going to be prayed for, the sick. வியாதிக்காக ஜெபிக்கப்பட போகிறவர்களை ஊக்குவிக்குமாறு நான் இதை கூறுகிறேன். Abraham called the things that were not
as though they were, இல்லாத காரியங்களை இருப்பது போன்று ஆபிரகாம் அழைத்தான். counting that he who had made the promise was able to perform or keep that which he had promised. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவரால் அதை நிறைவேற்ற முடியும் அல்லது அவருடைய வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள்ள கூடும் என்று விசுவாசித்தான். Now, when God told Abraham when he was 75 and Sarah was 65 that they were going to have a baby. ஆபிரகாமுக்கு 75 வயதும் சாராளுக்கு 65 வயதுமாய் இருக்கும்போது தேவன் ஆபிரகாமிடத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று கூறினார். Why, it was altogether impossible. ஏன் அது முற்றிலுமாக கூடாத காரியமாய் இருந்தது. And he believed that and looked for the baby and counted the baby as good as being there for 25 years before the baby ever come. அவனோ அதை விசுவாசித்து ஒரு குழந்தையை எதிர்பார்த்து கொண்டு குழந்தையே இருப்பது போன்று குழந்தை பிறப்பதற்கு முன்னர் 25 ஆண்டுகளாக எண்ணிக்கொண்டிருந்தான். And Abraham was 100 when the baby was born and Sarah was 90. ஆபிரகாமுக்கு 100 வயதும் சாராளுக்கு 90 வயதுமாய் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்தது. Because he believed him. காரணம் என்னவென்றால் அவன் அவரை விசுவாசித்தான். And called the things which are not as though they were. இல்லாத காரியங்களை ஏதோ இருப்பது போன்று அவன் அழைத்தான். Now that's to the sick and afflicted to be prayed for. அது வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாயும் இருந்து ஜெபிக்கப்பட வேண்டியவர்களுக்கு. No matter what your troubles are. உங்களுடைய துன்பங்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்லை. Whether you're what kind of diseases you got. How bad off you are. எந்த விதமான வியாதி உங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு மோசமான நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது காரியமல்ல. When you accept Christ, His Word, நீங்கள் கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, then you call the things which are as though they were not, if they're contrary to God's Word. காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருந்தால் அப்போது நீங்கள் இருக்கின்ற காரியங்களை இல்லாதது போல அழைப்பீர்கள். Now God said, prayer of faith shall save the sick. இப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று தேவன் கூறியுள்ளார். Well, if God said that, that settles it. அப்படியாய் தேவன் அதை கூறி இருப்பாரானால் அது காரியத்தை முடிக்கும். Then let's put our minds, hopes, and act as though it's already done. அப்படியானால் நம்முடைய சிந்தையை நம்பிக்கையை வைத்து அது ஏற்கனவே முடிந்து விட்டது போன்று செயல்படுவோமாக. It's already finished when we accept it. நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது ஏற்கனவே முடிந்து விட்டதா இருக்கிறது. Salvation is the same way. ரட்சிப்பும் அதே விதமாய்தான் இருக்கிறது. We believe it, accept it, believe it in our heart. நாம் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயங்களில் அதை விசுவாசித்து walk up before God and accept Christ as our personal Savior and accept Him. தேவனுக்கு முன்பாக நடந்து கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். If you're here this morning and a sinner and not saved and you want to be healed, you're sick, first seek the Lord. இன்று காலையில் நீங்கள் இங்கு ஒரு பாவியாய் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்து கொண்டு நீங்கள் சொஸ்தமாக்கப்பட விரும்பி நீங்கள் வியாதியாய் இருந்தால் முதலாவது கர்த்தரை தேடுங்கள். Accept Him as your Savior, then that disease will work right out. அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது அந்த வியாதி சரியாகிவிடும். Ever what it is, just put your whole thought to everything that you have on the whole man Christ Jesus. Everything else will be all right. அது என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய முழு சிந்தையையும் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா காரியத்திலும் அந்த முழு மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வையுங்கள், மற்றெல்லா காரியங்களும் சரியாகிவிடும். So now, keep your mind on that, because I said these few words for those who are sick and afflicted. எனவே இப்பொழுது உங்களுடைய சிந்தையை அதன் பேரில் வையுங்கள், ஏனென்றால் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நான் இந்த சில வார்த்தைகளை கூறியிருக்கிறேன். So that I'm going to speak this morning to the church and the conditions. எனவே நான் இன்று காலையில் சபையும் அதன் நிலையும் என்பதை பற்றி பேச போகிறேன். For I feel that although divine healing is marvelous, ஏனென்றால் தெய்வீக சுகம் அற்புதமாய் இருந்த போதிலும், but when I was in Shreveport, I only had about 3 healing services
out from the down there. நான் ஸ்ரீவபோர்ட்டில் இருக்கும்போது எனக்கு 3 சுகமளிக்கும் கூட்டங்கள் தான் அங்கு இருந்தபோது எனக்கு இருந்தது. 3 or maybe 4 at the most out of 11 days. 3 அல்லது ஒருவேளை 4 கூட்டங்கள் தான் 11 நாட்களில் எனக்கு கிடைத்தது என்று நான் உணர்கிறேன். It's more essential to preach to the souls of man than it is to put so much time on divine healing. அவ்வளவு நேரத்தை தெய்வீக சுகத்தில் செலவழிப்பதை காட்டிலும் மானிடரின் ஆத்துமாக்களுக்கு பிரசங்கிப்பதே அதிக அத்தியாவசியமாக இருக்கிறது. Although the people who are sick and needy, God can heal them. இருந்த போதிலும் வியாதியாயும் தேவை உள்ளவளாயும் இருக்கிற ஜனங்களை தேவனால் சுகப்படுத்த முடியும். And it's already been vindicated the world around that he does. உலகத்தை சுற்றிலுமார் அவர் அதை செய்கிறார் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. But the main thing now is to the soul which will never die. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற முக்கியமான காரியம் ஒருபோதும் அழியாத ஆத்துமாவுக்கு தான். The body will die, but the soul will never die. சரீரம் மரித்து போய்விடும், ஆனால் ஆத்துமாவோ ஒருபோதும் அழியாது. And we must keep that level and straight with God. நாம் அந்த அளவை உடையவர்களாய் தேவனோடு நேராக இருக்க வேண்டும். I've often said this. நான் இதை அடிக்கடி கூறியிருக்கிறேன். I want everything done. For when I come down to the river that morning, I don't want any trouble there. நான் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த காலையன்று நான் ஆற்றண்டையில் வரும் பொழுது எனக்கு அந்த இடத்தில் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. I want to have my ticket in my hand. Amen. Waiting for my name. என்னுடைய பயணச்சீட்டை என்னுடைய கருத்தில் வைத்துக் கொண்டு என் பெயருக்காக காத்திருக்க விரும்புகிறேன். I want to say as Paul of old, Brother Creech. சகோதரன் கிரீச், பண்டைய பவுல் கூறினது போன்று நான் கூற விரும்புகிறேன். I know him in the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிவேன். That when he calls from among the dead, I'll come out. மரித்தோர் மத்தியிலிருந்து அவர் அழைக்கும் போது நான் வெளியே வருவேன். I want to know him in the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிய விரும்புகிறேன். So now he who's the author of the book, let's bow our heads and hearts to him just a moment. எனவே இப்பொழுது இந்த புத்தகத்தின் ஆக்கியோனாகிய அவருக்கு நாம் நம்முடைய தலைகளையும் இருதயங்களையும் ஒரு நிமிஷம் தாழ்த்துவோமாக. And God our Father, we come to thee now to ask that you will open your word to us. தேவனும் நம்முடைய பிதாவுமானவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு திறந்தளிக்கப்படுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். We can pull back the pages, but only the Holy Spirit can open the word. எங்களால் பக்கங்களை மட்டுமே திருப்ப முடியும், ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே வார்த்தையை திறந்தளிக்க முடியும். So open it this morning to us, Father. எனவே இந்த காலையில் பிதாவே எங்களுக்கு அதை திறந்து And give us the exceeding abundance of thy grace. உம்முடைய அளவு கடந்த கிருபையை எங்களுக்கு தாரும். We wait upon thee. நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கிறோம். And may the Holy Spirit get into the word and give it out through human lips, to human hearts. பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தைக்குள்ளாக சென்று அதை மனுஷீக உதடுகளின் மூலமாக மனுஷீக இருதயங்களுக்கு கொடுப்பீராக. And may he take it and place it in every heart just as we have need. அதை எடுத்து எங்களுக்கு இருக்கும் தேவைக்கு தக்கதாக அவர் தாமே அதை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாகவும் வைப்பாராக. And when the services is over, we're ready to turn to our homes. கூட்டங்கள் முடிந்தவுடன் நாம் நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி போக ஆயத்தமாயிருக்கிறோம். We'll humbly bow our heads and give thee thanks and praise for all that we have learned of thee and what thou hast done for us. நாம் நம்முடைய தலைகளை தாழ்மையோடு வணங்கி உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உம்மை பற்றி அறிந்து கொண்டதற்காகவும் எங்களுக்கு நீர் செய்துள்ளவைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Christ's name we ask it. Amen. கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமென். The reading of the word over in St. John, the first chapter. வாசிக்கப்பட போகும் வார்த்தை பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரத்தில் இருக்கிறது. For you who have Bibles and would like to read with me or mark it down for text. வேதாகமத்தை உடையவர்கள் என்னுடன் வாசிக்கலாம்
அல்லது ஒரு பொருளுக்காக அதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். And we read the text from the Word, வார்த்தையிலிருந்து நாம் அந்த பகுதியை வாசிக்கலாம். and then praying that the Holy Spirit will take the context out of the Word to give to us. பின்னர் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு பொருளை தரும்படியாக ஜெபம் செய்வோம். We can read it. We who are able to read can read it. நாம் அதை வாசிப்போம், வாசிக்க கூடியவர்கள் வாசிக்கலாம். But only God can bring the context out. ஆனால் தேவன் ஒருவரால் மட்டுமே அதன் பொருளை கொண்டு வர முடியும். The text can be read because it is His Word. அந்த பகுதி வாசிக்கப்படலாம், ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. But then the context has to be given by God. ஆனால் அந்த பகுதி தேவனால் கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. Now in St. John, 1st chapter, இப்பொழுது பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம், and let's begin at the 28th verse and read down to the 32nd inclusive. நாம் 28வது வசனம் துவங்கி 32ஆம் வசனம் முடிய வாசிப்போம். These things were done, see, beyond Jordan, where John was baptizing. இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபாராவிலே நடந்தன. Next day, John seeth Jesus coming unto him and said, Behold, the Lamb of God, which taketh away the sins of the world. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. And this is he of whom I said, After me cometh the man, which is preferred before me, for he was before me. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொன்னேனே, அவர் இவர்தான். And I knew him not, but that he should be manifested to Israel, therefore I am come baptizing with water. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். John bare record, saying, I saw the Spirit descending from heaven like a dove, and it abode upon him. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். I want to read that again. That last verse. 32nd verse. நான் அதை மறுபடியுமாய் வாசிக்க கடைசி வசனம் 32ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். And John bare record, saying, I saw the Spirit descending from heaven like a dove, and it abode up on him. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன்.